ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி அது தூங்குடையெல்லாம் தூக்கிட்டு செருப்பெல்லாம் தூக்கிட்டு அடிக்கிற அளவுக்கு வந்துச்சு. அப்போ இந்தியாவிலேயும் மௌலவி பிஜேஎல் ஆப்திட்டு சம்பந்தமாக கேட்கப்படுது பேட்டி. என்ன ஒரு பேட்டியில் சொன்னார் தெரியுமா? முக்கியமான சப்ஜெக்ட் சொல்லணும் நீங்க, அதனால சொல்றேன். என்ன சொன்னாரு? இது இவர் சொன்னதுக்காக வேண்டி ஏன் இவ்வளவு போராட்டம்? ஏற்கனவே ஒழுக்கமானவள் மாதிரியும் அவர் என்ன ஒரு ஏற்கனவே ஒரு மதப்பற்றுள்ளவள் மாதிரியும் இப்படி அவர் தான் யாருன்னு தெரியுமே உலகத்துக்கு. அப்ப அவர் பேட்டி கொடுத்தோன்னே குழம்புறதுக்கு என்ன இருக்கு? ஒரு மானமுள்ள பெண் பேட்டி கொடுத்தா பரவாயில்ல. இதை வந்து பத்திரிகை தான் தூக்கி பிடிச்சிச்சு. பத்திரிகை தூக்கி பிடிச்சது பெரிய ஒரு செய்தியாக, செய்தி இல்லைன்ற பேப்பர்காரனுக்கு எங்க விழுந்தாலும் அது செய்தியாக தான் பார்த்துட்டு இருக்கிறது. அதனால ஒரு செய்தியாக்கி பெருசாக்கிலோ கவனமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மார்க்கத்தோட அல்ல மதத்தோட ஒரு கொள்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு பெண் சொன்னா பரவாயில்ல. ஏற்கனவே அவர் யாருன்ற உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கே தெரிஞ்சுட்டு இவர் இப்படி சொல்லிவிட்டாலும் ஒரு ஆச்சரியமே இல்லை. என்னத்துக்கு பேப்பர் போடுறது தெரியுமா? இது நியூஸ் ஆக்குறது. இந்த நியூஸ் ஆக்கி என்ன நடந்துச்சு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா? இது ஒரு பிரபல்யமான ஒரு இதாக போய் கடைசியில பாட புத்தகத்துல இன்னைக்கு முஸ்லிம்ஸ்க்கு எல்லாத்தையும் சினிமா ஒரு பாடம் தெரியுமா? 10ஆம் ஆண்டுல 11ஆம் ஆண்டு நினைக்கிறேன். சினிமா ஒரு பாடம். நவீன மீடியா வகைகளில் ஒரு செய்தியை கொண்டு போற ஊடகங்களில் சினிமா உண்டு. படிப்பிக்கலாம். பாடமா படிப்பிச்சா நான் கேட்டேன்னு சொல்லுவேன். நாளைக்கு ஒரு சமுதாயம் நியாயம் தானே இல்லையா? படிப்பிக்குதானே வேணும். தவறுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தவறுன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ் பாடத்தை அப்படியே படிக்கிறாள். அதுல வந்து என்ன போறான்னு தூண்டுறான். இப்ப நாளைக்கு இதே ஒரு பாடமா வந்தாலும் சொல்றதுக்கு இல்லை. இப்ப சுகாதார பாடம் போட்டிருக்கேன். ஒரு ஆசிரியர் சொல்றாரு, இது வந்து அபுகஸ்தராவில் ஒரு ஆசிரியர் சொல்றாரு, இந்த புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து முடிஞ்சோடனே மாணவர்கள் எப்ப புத்தகம் கொடுத்தோன்னே எதை பார்ப்பாங்க? அட்டை வசந்தாய்க்கணும் பார்ப்பாங்க. அவ்வளவுதான். எல்லாரும் கூடி உங்களுக்கு என்ன விஷயம் படிச்சுட்டு ஆயிப்பாங்க. அவளுக்கு கூட சிலபஸ் அவனை ஏதாவது வீட்டுல வச்சாச்சு. ஆனா ஒரு மாணவர் குழு கொண்டு 7ஆம் ஆண்டு அல்லது 6ஆம் ஆண்டு குழு அப்படியே சுத்திட்டு இருக்குதான் புத்தகங்களை பெரட்டிக்கணும். என்ன இவ்வளவு ஆர்வமாகிற வெட்டி பார்த்தா சுகாதார புக்ல இந்த அதாவது உடல் உறுப்புகள் சம்பந்தமா எல்லாம் வருவேன். இந்த உறுப்புகள் அமைப்பு அதை பார்த்துட்டீங்கன்னா யாரு? மாணவர்கள். அப்ப இவன் வந்து பாடம் என்ற பேர்ல என்ன செய்யறான் தெரியுமா? நாங்கள் ஒழுக்கத்தை ஊட்டுகிறோம், HIV AIDS தவிர்க்கிறோம், இப்படி என்ற பேர்ல இன்றைக்கு மாணவர்கள் உள்ளத்தை என்ன ஊட்டப்படுது? இந்த பாலியல் கல்வி மெதுவா ஊட்டப்பட்டு இப்ப என்ன நடக்குது தெரியுமா? தேவையாண்டி வாதம் நடக்குது, டிஸ்கஷன் நடக்குது. பேப்பர்ல எழுதுறான், இந்த கல்வி தேவையா? ஓ தேவை. ஏன் தேவை தெரியுமா? அப்படி ஒரு குழு. இப்ப இது மாதிரி நாளைக்கு என்ன செய்யும் தெரியுமா? இந்த சப்ஜெக்ட் ஒரு இதா வரும். ஆனா ஒரு விஷயம் விளங்கிக்கணும், உலகத்துல மனிதண்ட பார்வையில என்னதான் தவறு விளங்கினாலும் அவனை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அறிவு, ஒரு ஆதாரம், ஒரு கட்டுப்பாடான ஒன்று இல்லைன்னா வழிகட்டு போறது. உலகத்துல வந்து மனிதன் அதான் மதம் ஏன் தேவை, மார்க்கம் ஏன் தேவைன்னு கேட்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கு களவெடுக்கிறவன் எவனுக்கு களவெடுக்கிற கூடான்னு தெரியாது. அவனுக்கு தெரியும் ஏன் களவெடுக்கிறான், ரீசன் இல்லாம களவெடுக்கிறான். அவனை கண்ட்ரோல் பண்ணதுக்குரிய ஒரு அறிவோ தகவலோ ஏதாவது இருக்கு, இல்லாட்டி மனுஷனால கண்ட்ரோல் ஆகலாது. இந்த 200 கோடி மக்கள் கிறிஸ்தவர்கள். இப்ப 200 கோடி மக்கள்ல இன்றைக்கு உலகத்துல எங்க இது அனுமதிக்கப்பட்ட நாடுகளையும் கூடுதலான நாடு கிறிஸ்தவ நாடு. என்ன காரணம்? அந்த பைபிள்லயும் அவங்களோட வேற புத்தகங்களையும் ஒரு வசனம் இல்ல தடை செய்யறதுக்கு, நேரடி ஒரு வசனம் இல்ல தடை செய்யறதுக்கு. அப்ப நாளைக்கு மக்கள் வழிகட்டு போகல கூடாது. என்னதுக்கு கூடாதுன்னு கேட்பான். ஏன் கூடாது, என்ன தவறு அப்படின்னு கேட்டாலே என்ன வரி சொல்ற? ஏன் தவறுன்னு சொன்னா அது ஒழுக்க கேட்டு செல்லும், இப்படித்தான் சொல்லலாமே ஒழிய ஒழுக்க கேட்டு செல்லும் அதுக்காக நியாயத்தை சொல்லுவோம். சுகாதார ரீதி அதுல என்னென்ன பலனுக்கு இருக்கு இந்த குரங்கள் இந்த மனுஷன் வந்து சொல்றதுக்கே விஞ்ஞானி கிடைக்கிறான். அப்ப அதை என்ன செய்வாங்க? அதெல்லாம் தேடி கண்டிருப்பான். அப்படியா இல்லையா? அப்ப இதனால வந்து நிக்காது. இஸ்லாத்துல விஷயம் இலங்கையில பௌத்தர்கள் கூடுதலாக மதம் மாற்றப்பட்டு இருந்தாங்க, இந்துக்கள் மதம் மாற்றப்பட்டு இருந்தாங்க கிறிஸ்தவத்துக்கு. அப்ப சட்டம் கொண்டு சொன்னா என்னது? மதமாற்றம் தடை சட்டத்தை கொண்டு வாங்க. ஏன் உன மதத்துல இல்லையா? இல்ல. இந்து மதத்துல இல்ல, பௌத்த மதத்துல மற்ற மதத்துக்கு போறதோட தண்டனையை பத்தி ஒன்றும் இல்லை. இதே இலங்கையில இஸ்லாம் இந்த பத்தி கவலையப்படாதே, சட்டமாவே குருவான அதிசலை மற்ற மதத்துக்கு போற சம்பந்தமான முழுமையா சட்டமாவே இருக்குது. அவனுக்கு இல்ல. அந்த பௌத்த மதத்துல நீங்க அப்ப ஏதாவது கொண்டு வந்து புகுத்தணும். அதனாலதான் இன்றைக்கு உலகத்துல ஒழுக்கக்கேடுகள் பிரச்சனைகள் வளர்றதுக்கு காரணம். தாங்கள் வேதம் என்றும் கொள்கை என்றும் வழிமுறை என்று நம்பி கட்டிக்கிறாங்க. அதுல ஒண்டிவங்களை தடுக்கிறதுக்கு இல்லை. இது என்ன தீர்ப்பு தடுக்கிறதுக்கு இல்லை, நிக்காது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வந்தாலும் சரி நேரடியா எல்லா விஷயத்துக்கு என்னது ஒரு வசனம் சொல்லித்தான் நேரடியாக. எந்த அளவுக்குன்னு சொன்னா அரவாணிகள் சம்பந்தமா எந்த மதமா சட்டம் சொல்லிக்குமா? அது சமூகத்துல 100 இருந்தா உண்டு நினைக்க போகுது, 1000 கொண்டிருக்கிறான போகுது. அரவாணிகள் அலிகள் இது சம்பந்தமா ஒரு சட்டம் சொல்லிக்குமா? மற்ற மதங்கள் அதை யோசிக்கவே இஸ்லாம் சொல்லிதான் வச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வராங்க. இப்ப ரசூலுல்லாஹோட மனைவிமார்கள் அப்படி இருக்க போல இந்த அரவாணிகள் அவங்க இயற்கையில பெண்கள் தோட்டத்தான் இருப்பாங்க. அப்ப அரவாணிகள் பேசிக்கிட்டு இருக்கிறான்.
பேசுகின்ற இவங்க பேசுற ஸ்டைல பார்த்தா இந்த உணர்ச்சி உள்ள ஒரு ஆண் எப்படி பெண்களை கற்பனை பண்ணி பேசணும் அது மாதிரி பேசிக்கிட்டு ரசூலுல்லாஹ் காதுல விழுந்துச்சு. ரசூலுல்லாஹ் இதுக்கு போறோம் இவங்க பெண்களுக்கு நுழையக்கூடாது அப்படியே சொன்னாங்க. இதுக்கு பின்னால இவங்க பெண்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, நுழையக்கூடாது ரசூலுல்லாஹ் சட்டத்தை சொன்னாங்க. இப்ப அர்த்தம் என்ன, இன்னைக்கு வராசத்து சட்டம் வருது, சொத்து பிரிக்கிறது, ஆணுக்கு 2 பொம்பளைக்கு 1. எப்படி பிரிக்கிறது? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, ஆண்கள் இவங்களை சேர்த்துருங்க. ஹதீஸ் சொல்லுது என்னது, இவங்களை ஆண்கள்ல சேருங்க, அப்ப 2 மடங்கு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். வணங்கிட்டா அதே போல என்னது, பெண்களுக்குள்ள நுழையக்கூடாது, இவங்க அஜ்னபியா தான் என்ன செய்யணும், கணிப்பிடப்படணும் என்ற முழு சப்ஜெக்ட் இந்த ஹதீஸ்குள்ள வருதா இல்லையா? இதற்கு பின்னால் யாரையும் இவங்களுக்கு நுழையக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன, அவங்கள வந்து என்னது பெண்களாக கணக்கெடுக்க கூடாது, அவங்க ஆண்கள் என்ற லெவல்ல தான் கணக்கெடுக்கணும். தோற்றத்தில் அப்படி இருந்தாலும் அவனோட குணாதிசயங்கள் சிந்தனைகள்லாம் ஆணாகத்தான் என்ன செய்யும், இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? இப்ப இது வந்து மத்த மதத்துல ஒரு பிரச்சனை வருது, அலிகளுக்கு என்ன செய்யறேன், என்ன செய்யலாம் யோசிச்சுட்டு ஒண்ணும் சேர்த்து ஒண்ணு இல்லையே, எல்லாம் கூடி நாங்களாம் அவன்கிட்ட தான் என்ன செய்யணும், போடணும் தான் முடிவு எடுக்கணும். இஸ்லாத்துல ஏதாவது செய்யணுமா, பைபிள்ல கூட்டத்தான் ஆகணும், ஒண்ணும் செய்யல. பௌத்த மதத்துல சொல்லவே எங்களுக்கு அடுத்த இருக்கிற பைபிளால பேசுறேன், மத்ததுல ஒண்ணுமே சொல்லல. பைபிள் தான் கொஞ்சம் கிட்ட நிக்கிறேன்னு வைக்கிறேன், அதுலயே ஒண்ணு செய்யலாட்டி மத்ததுல நிக்க போகுது. அப்ப உலகத்துல கொண்டு வரையில அது இன்னொன்றுல, உலகத்துல இன்னொன்றுல சட்டம் கொண்டு வரையில்லாத அளவுக்கு இருக்கிற இஸ்லாத்துல மட்டும்தான் நேரடியாக எல்லாம் என்ன செய்யும், வந்து நிற்கும். அப்ப இதுல என்ன கணக்கிடுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக குர்ஆனும் எங்களுக்கு பேசுது, ஹதீஸும் பேசுது, சட்டத்தை பேசுது. இன்னொரு வழங்கணும், இப்படி மட்டும் பேசக்கூடாது, செய்யக்கூடாது, செஞ்சவனுக்கு என்ன தண்டனை, செஞ்சவனுக்கு தண்டனை வந்திருக்கணுமே. அது ஒரு கவர்மெண்ட் ஆகினா, கிறிஸ்தவ மதம் கவர்மெண்ட் ஆகிட்டு செஞ்சுட்டு வாரான், உன் வேத புத்தகத்தை வச்சு தீர்ப்பளி, வேத புத்தகத்தோட ஒண்ணும் இல்லை, இப்ப என்ன செய்யறது, செய்யக்கூடாது மட்டும் தண்டனை ஒண்ணும் இல்லை, பேசாம வாழ்ப்பதான் அவன் வழங்கிட்டானே, அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா அரசியல் மார்க்கம் என்ன செய்யணும், இஸ்லாம் ஆட்சிக்கு வந்தா தீர்ப்பும் இஸ்லாம் சொல்லணும், இவருக்கு என்ன செய்யணும் தெரியுமா, இதான் தண்டனை. அப்படி எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லிட்டு போகுதுன்னா, எதற்கெல்லாம் ஹத்து சொல்லப்படவில்லையோ, இன்னென்ன தண்டனை சொல்லப்படவில்லையோ அவைகளுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல உள்ள ஆட்சியாளர் 10 கசையடி கொடுப்பதற்கு உரிமை உள்ளது. 10க்கு உள்ள அவர் தீர்மானிக்கல, 8 இதுக்கு 7 5 தீர்மானிக்கிறது உரிமை, அதான் சொல்லிட்டு போய் இஸ்லாம். 1வது சொல்லப்படாம இருந்தா அதுக்குள்ள இது வரும். அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்து தெளிவா சொல்லிட்டு போகுது. இந்த வராசத்து சட்டம் வைக்கிறாங்க, இந்த வராசத்து சட்டம் இப்படி வந்து வராத சட்டத்தை யாரா சொல்லுவாங்க, நல்லா சமமாக நீதியாக பிரித்து கொடுங்கட்டு முடிச்சுட்டு பேசுவாங்க. அல்லாஹ்வால இறக்கப்பட்டதுனாலதான் மாசத்தை சொல்லி கொடுத்த சஹாபாக்கள் 3 நோட்டு 4 நோட்டு 5 நோட்டு இப்படி சொல்லிக்கிறாங்க. மாசம் 30 29 ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இது என்னது, 3 நோட்டு 8 நோட்டு 4 நோட்டு 6 நோட்டு பின்ன கணக்கு. அதை வந்து தெளிவாக இந்த மார்க்கம் என்ன செய்யுது, சொல்லுதா இல்லையா? அப்ப இஸ்லாம் வந்து எல்லா விஷயத்திலும் ஒரு கிளியரான சட்டம் வைக்க போய் தான் முஸ்லீம்கள்ல என்னதான் தவறு பிராக்டிக்கலி இருந்தாலும் தியரிக்கலி யார்கிட்டே மாறல. தியரி உதாரணமா ஹரிகாவாதிகள் சிறுக்கு வைக்கிறாங்க, சிறுக்கு கூடுமடி பேச மாட்டாங்க. இஸ்லாமிய சமூகத்துல 150 கோடி மக்களை மிம்பர்ல ஏத்தி பாருங்க, சிறுக்கு கூடான வசனங்கள் யாரா வருப்பான்ல, அழகா பயன்படுத்துவோம். சிறுக்கு கூட ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறார்கள், அப்துல் ரஃப்ட கொடுத்தா அதே வேலை பண்ணுவான். ஆனால் சிறுக்கு கூட சிறுக்கு ஹராம் தான், இணை வைத்தல் கூடாது. எது இணை வைத்தல்னா பிரச்சனை, இணை வைத்தல் கூடாது சரியா தான் பேசுவாங்க, விதத்து கூடாது சரியா பேசிட்டு பேசுவாங்க. இது முஸ்லிம் சமூகத்துல தியரி மாறலத்துக்கு ஆதாரம். பிராக்டிகல் 2வது தியரி மாறல, தியரியை மாத்த இயலாது. ஆனா மத்த சமூகத்தை தெரியுமா, விபச்சாரம் நடக்கிற மட்டுமல்ல, விபச்சாரம் 7 மட்டும் என்ன செய்வாங்க பேசினான். இந்த வருட புரட்சி நடக்கிற மட்டுமல்ல 7 மட்டும் என்ன செய்வான் பேசுவான். காரணம் தடை செய்யறதுக்கு அவன மதத்துல ஒண்ணுமே, தடை செய்யறதுக்கு